விஸ்வரூபம் எடுத்திருக்கும் ரஜினிகாந்தின் அரசியல் வாழ்க்கை. எம்ஜிஆருக்கு பின் ரஜினிகாந்த் லட்சக்கணக்கான ரசிகர்களையும் வலுவான ரசிகர் மன்றங்களையும் கொண்டிருந்ததால் காவல்துறையினர் ரஜினிகாந்த் ரசிகர் மன்றங்களின் எண்ணிக்கைகள், விலாசங்கள், நடவடிக்கைகள் இவற்றை கண்காணிக்க ஆரம்பித்தனர். போலீசார் சில ரசிகர்களை கண்ணியமாகவும் சிலரை அடாவடியாகவும் விசாரித்தனர். இதை கேள்விப்பட்ட ரஜினிகாந்த் அதிர்ச்சி அடைந்தார். முதல்வரின் பார்வைக்கு இதை கொண்டு செல்ல முயற்சி செய்த போது முதல்வரை சந்திக்கும் வாய்ப்பு மறுக்கப்பட்டது. அந்த காலகட்டத்தில் இருந்துதான் ரஜினியின் வாழ்க்கையும் திரைப்படமும் ஒன்றாகி போனது. தன் ரசிகர்களுக்கு சொல்ல விரும்புவதை திரைப்படங்கள் மூலம் சொல்ல ஆரம்பித்தார். தவறு செய்யும் அரசியல்வாதிகளை தன் திரைப்படங்களில் எச்சரிக்க ஆரம்பித்தார். ரஜினிகாந்த் எந்த விதமான உத்தரவாதமும் தராத நிலையில் ரஜினியின் ஒவ்வொரு படமும் ரிலீஸ் ஆகும் நேரத்தில் அவர் அரசியலுக்கு இன்று வருகிறார், நாளை வருகிறார் என்று ஜனநாயகத்தின் 4வது தூணான பத்திரிகை உலகத்தில் சில பத்திரிகைகள் தவிர பெரும்பாலான பத்திரிகைகள் அவரை பற்றி எழுதி சம்பாதித்தனர். 1992 பல விழாக்களில் ரஜினிகாந்த் பேசிய பேச்சுக்கள் அரசியல் பூகம்பத்தை கிளப்பியது. 1995 இயக்குனர் மணிரத்னம் வீட்டில் குண்டு வெடித்தது. அதனைத் தொடர்ந்து பாட்ஷா படவிழாவில் தமிழ்நாட்டில் வெடிகுண்டு கலாச்சாரம் பரவிவிட்டதாக ரஜினிகாந்த் பேசிய பேச்சுக்கள் தமிழ்நாட்டு அரசியலை தலைகீழாய் புரட்டி போட்டது. பாட்ஷா படவிழாவில் தான் பேசிய பேச்சால்தான் ஆர்.எம். வீரப்பன் பதவி பறிக்கப்பட்டது என்று வருத்தப்பட்ட ரஜினிகாந்த் எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டார். ஆனால் அப்போதைய பிரதமராக இருந்த நரசிம்மராவ் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் காங்கிரஸ் கூட்டணி அமைக்கும் என்று அறிவித்தார். மூப்பனார் தலைமையில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி உதயமானது. ரஜினியின் முயற்சியால் திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழ் மாநில காங்கிரசும் கூட்டணி அமைத்தன. ரஜினிகாந்த் டெலிவிஷனில் தோன்றி அவர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தார். திமுக தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது. காவிரி நீர் தரமறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்தும் கர்நாடகத்துக்கு மின்சாரம் வழங்குவதை உடனே நிறுத்தச் சொல்லியும் தமிழ் திரையுலகினர் பாரதி ராஜா தலைமையில் நெய்வேலி சென்று போராட்டம் நடத்துவது என்று முடிவு செய்தனர். இது திரையுலகம் நடத்துற ஊர்வலம், அவ்வளவுதான். திரையுலகம் நடத்தக்கூடிய கலைஞர்கள் நடத்தக்கூடிய பேரணி. பிரைம் மினிஸ்டர் இன்வால்வ் இருக்காங்க இந்த பிரச்சனையில, சுப்ரீம் கோர்ட் இன்வால்வ் இருக்கு, 2 சீஃப் மினிஸ்டர் திண்டாடிட்டு இருக்காங்க. அவங்களாலேயே இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியல. நம்ம சினிமா இண்டஸ்ட்ரி தீர்வு காண முடியுமா? முடியாது. இதுக்கு அது அவங்க பிரச்சனை, அரசியல் திருஷ்டி இருந்தாலும் கர்நாடகத்தில் சினிமா உலகம் ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. அவங்க செஞ்சதுனால நாம இங்க செஞ்சுதான் ஆகணும். 40 லட்சம் தமிழ் மக்கள் கர்நாடகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. 40 லட்சம். என்ன ஆகும் தெரியுமா உங்களுக்கு? தமிழ் சொல்லும் போது அங்க அவங்க ப்ராப்பர்ட்டிக்கு அடிபட்டா, அவங்க உயிர் ஆபத்தாச்சுன்னு சொன்னா இங்க நீங்க போவீங்களா? உத்தரவாதம் கொடுக்குறீங்களா? கொடுங்க. கர்நாடகத்திலிருந்து எத்தனை தமிழ் மக்கள் எனக்கு போன் பண்ணி அழுது என்ன சொல்றாங்க உங்களுக்கு தெரியுமா? அது நான் நடிகர் சங்கத்திலேயோ இல்ல சேம்பர்லயோ இல்ல உள்ளூர் கூட்டத்திலேயோ உண்ணாவிரதம் தண்ணி விடணும் அப்படின்னு சொல்லி அமைதியா உண்ணாவிரதம் உட்கார போறேன். ஒரு பிரச்சனைக்கு தீர்வாக இன்னொரு பிரச்சனை இருக்க முடியாது என்று கூறிய ரஜினிகாந்த் சென்னையில் கர்நாடக அரசை எதிர்த்து உண்ணாவிரதம் இருந்தார். கங்கா நதி சேரலன்னு சொன்னா அட்லீஸ்ட் தென்னந்திய நதிகளை இணைப்பு அதாவது செய்யணும். அதுக்கு எவ்வளவு பணம் ஆகுது? நான் நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணுங்க, 1 கோடி ரூபாய் என் பாக்கெட்ல நான் கொடுக்குறேன். பணத்தை பத்தி தயவு செஞ்சு அரசியல்வாதிங்க யோசனை பண்ண வேண்டாம். பணம் இல்ல அப்படின்னு அரசியல்வாதிங்க சொல்ல வேண்டாம். நீங்க பணம் வேணும்னு சொன்னா மக்கள் கிட்ட விடுங்க, நம்ம கிட்ட விடுங்க, நாம பாத்துக்கிறோம். இப்பொழுதே அவர் சினிமா உலகத்தில் இருந்தாலும் கூட பொது வாழ்க்கையில் நாட்டம் உள்ளவராகத்தான் இருக்கிறார். அவரை பொறுத்தவரையில் அவர் யாருடைய மனமும் புண்படக்கூடாது என்பதில் மிகுந்த அக்கறை உடையவர். அப்படி புண்பட்டால்
அந்த புண்ணை ஆற்ற வேண்டும் என்பதிலே ஆர்வம் உள்ளவர். அதிலே எனக்கு ஒரு விதத்தில் தனி அல்லாதியான பெரிய உண்டு. எனவே அரசியலுக்கு நேரடியாக வந்துதான் செய்ய வேண்டும் என்று இல்லை. அவர் வருவதை யாரும் தடுக்கவும் முடியாது. வந்தால் என்னை போல வரவேற்பவர்கள் யாரும் எதிர்க்கவும் முடியாது. நண்பர் ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வருவதா வருவதில்லையா என்ற முடிவை அவர்தான் எடுக்க வேண்டும். ஆனால் அவருடைய லட்சக்கணக்கான ரசிகர்கள், அபிமானிகள் அவர் அரசியலுக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அந்த விருப்பத்தை தான் நான் பிரதிபலிக்கிறேன். அவர் ஏன் வரணும்னு நான் நினைக்கிறேன்னா, மக்களை பத்தி ஒரு கன்சர்ன் மனசுல இருக்கவருக்கு அதை பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்றார். அண்ட் ஒரு பாலிட்டிஷியனுக்கு வேண்டிய டிட்டர்மினேஷன் இருக்கு. வெறும் டிட்டர்மினேஷன் மட்டும் இருந்தால் அது பிடிவாதம்னு ஆயிடும். அந்த மாதிரி இல்லாம தேவைப்பட்ட சமயத்தில் ஒரு பிளெக்சிபிலிட்டி இருக்கு. அண்ட் சரியான பேர்கள்கிட்ட ஆலோசனை கேட்டு அந்த ஆலோசனைகளில் எது சிறந்த ஆலோசனைன்னு பிக் பண்ணி தன்னுடைய முடிவிற்கேற்ப ஒரு ஒரு பாத்தை அவரால் வகுத்துக்க முடியாது. மகாபாரதத்தில் சொல்லியிருக்கேன், ஒரு ராஜாவா இருக்கிறவன் யாருகிட்டையுமே ஆலோசனை கேட்காம இருக்கிறது ரொம்ப தப்பு. அதே மாதிரி நிறைய பேர்கிட்ட ஆலோசனை கேட்கறதும் தப்பு. அவன் கேட்ட ஆலோசனையில் என்ன கூறப்பட்டதுன்னு வெளியில தெரியறதும் தப்பு. அண்ட் சில பேர்கிட்ட ஆலோசனை கேட்டு ஒரு சரியான முடிவிற்கு வருகிற அரசன் ரொம்ப பாராட்டக்கூடியவன் மகாபாரதத்தில் வருது. அந்த மாதிரி ரஜினி யார்கிட்ட எதை கன்சல்ட் பண்றாருன்னே தெரியாது. அவர் ஒரு பிடிவாதமா ஒரு இறங்குறது இல்லை. பல அபிப்பிராயங்களை பார்த்து இதுல எது சரியா வரும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றார். இது ஒரு பாலிட்டிஷியனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய குணம், ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய குணம் இது. அண்ட் எடுத்த முடிவில் அவரால் உறுதியாக நிற்க முடிகிறது. மூணாவது, ஜனங்க கிட்ட ஒரு பெரிய ஈர்ப்பு சக்தி இருக்கு. ஜனங்க நம்புறாங்க. ஒரு ஒரு ஸ்டேட்டையோ ஒரு கண்ட்ரியோ ரூல் பண்றதுன்னா அந்த லீடருக்கு அது ரொம்ப அவசியம். ஜனங்க கிட்ட ஏற்படுத்துகிற நம்பகத்தன்மை அதுவும் பெருசா இருக்கு. அது சொல்லப்போனா ரொம்ப அசாத்தியமா இருக்கு. மக்கள்லாம் விரும்புறாங்க, ஆனா முடிவு எடுக்க வேண்டியது அவர்தான். ஆனா இதுவரைக்கும் அவர் எடுத்த முடிவுகள் சரியானது. அப்பவும் சரி இப்பவும் நான் அவருடைய ஃபேன் தான். தமிழ்நாட்டில் இருக்கிற உலகம் பூரா இருக்கிற கோடிக்கணக்கான ரசிகர்களில் நானும் ஒரு ரசிகன். ஒரு நடிகனா இல்லாமல் ஒரு சாதாரண மனுஷனா அவருடைய ஃபேனா நான் என்ன ஆசைப்படுறேன்னா, அவர் பாலிடிக்ஸ்க்கு வரணுன்றது தான் என்னுடைய விருப்பம். ரஜினி சார் இப்போ இந்த தேர்தலில் வரணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். நாங்கள் ரஜினி ரசிகர் தான். அதனால அவர் வந்தாருன்னா நல்லா இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம். கேள்விக்குறியாகவே வாழ்ந்து கொண்டிருக்கும் ரஜினிகாந்த் தான் இதற்கு விடை தர வேண்டும். பாலச்சந்திர சார் என் கண்ணை பார்த்துதான் அவர் என்ன செலக்ட் பண்ணிக்கிட்டாரு. அவன் கண்ணில் ஏதோ ஒண்ணு இருக்கு, பவர் இருக்கு, ஏதோ ஒண்ணு இருக்கு. சும்மா அப்படி பார்த்தா சம்திங் ஒரு ஏதோ ஒண்ணு இருக்கு அவன் கிட்ட அப்படின்னு சொல்லி என்ன சொன்னாங்க. அந்த கண்ணை வச்சுதான் உங்களை எல்லாம் நான் சம்பாதிச்சேன். அந்த கண்ணை நான் இப்போ தானம் பண்ணிட்டு இருக்கேன். என் கண்மணிகள், நீங்களும் அதை தானம் பண்றீங்க. என்னுடைய கண்மணிகள் லட்ச பேர்ல இருக்காங்க. ஆண்டவனுங்கிறது எங்கேயோ நமக்குள்ளதான் இருக்கான். இந்த நான் இப்படி நான் அப்படி இவ்வளவு பணம் பொண்டாட்டி பந்தம் சொந்தம் அது இது அப்படி செய்யணும் ஆசைகள் எல்லாம் வச்சுட்டு அந்த நிம்மதியே இருக்க முடியாது. When ambition ends, then only peace begins. ஆசைகள் எப்போ உங்களுக்கு குறையுதோ அப்போதான் நிம்மதி தானா மேலும். ரொம்ப நாளா என் மனசுல இருக்கிறது. சோ இந்த 1.25 ஏக்கர் இடம் இருக்கிற இந்த ராகவேந்திரா மண்டபத்தை நானு என் பேர்ல இருக்கிற ராகவேந்திரா மண்டபத்தை இந்த ராகவேந்திரா பப்ளிக் சாரிட்டபிள் ட்ரஸ்டுக்கு எழுதி கொடுத்திருக்கேன். அதுல ஒரு பைசாவும் என்ன வாழ வைத்த தெய்வங்களான தமிழக மக்களுக்கு நாம நல்லது செய்யணும்னு நினைக்கும் போது உடனே செஞ்சிடணுமா, கெடுதல் செய்யணும்னு சொல்லும் போது கொஞ்சம் தள்ளி போடணும். அதனால இந்த நல்ல நாளைக்கு எப்படி இருக்கும் மைண்ட் மாறுமோ தெரியாது. அதனால உடனே உயிர் எழுது. அது சரி, அது ஏன் அனௌன்ஸ் பண்ணணும்? அப்படி என்ன உயிரை எப்போ வேணா மாத்திக்கலாம், எப்ப வேணா மாத்திடலாம்.
ஆனா மேடையில சபையில கொடுத்த வாக்க மாத்த முடியாது. எப்பவுமே நாளைக்கு நாளைக்கு என் பசங்க மட்டும் இல்ல, எல்லாருமே இங்க இருக்கிறத நாளைக்கு பத்தி நாம திங்க் பண்ணிட்டு இருப்போம். இன்னைக்கு நாம விட்டுடுறோம், நாளைக்கு என்ன ஆக போதும் நாளைக்கு என்ன ஆக போதும் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு நாம இருக்கோம் சொன்னா பிகாஸ் ஆஃப் yesterday's deeds. நேத்து நாம என்ன செஞ்சனோ அதோடைய பலன் தான் இன்னைக்கு நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு நாம என்ன செய்யறோமோ அந்த பலன் நாளைக்கு அனுபவிக்க போறோம். சோ நாளைக்கு எங்க இருக்கு? நம்ம கையில தானே இருக்கு. நாளைக்கு நல்லவங்களா இருக்க வேண்டாம், நல்லவங்களா இருக்கணும்னு நினைச்சாலே போதும். சோதனை வரும், சாதனை எப்போ ஆகும்? நீ சோதனையை சந்திச்சாதாயா சாதனை ஆகும். எந்த உச்சிக்கு நம்ம போனா கூட வாழ்க்கையில நம்ம சாதனை செய்யணும் சொன்னா கீழே இறங்கிதான் வரணும். மறுபடியும் போகணும். உச்சியில போயிட்டு உச்சியிலே இருந்தோம் சொன்னா, உச்சிலேயே நம்ம இருக்கோம் சொன்னா காணாம போயிடுவோம். சாதனை பண்ணதுக்கு கீழே வரணும். வாழ்க்கையும் அப்படிதான். Many people don't believe miracles. Miracles do happen. See, an ordinary bus conductor sharing a dais with the greatest living legends. It's a miracle. Miracles do happen.